இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பை 5 ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அது ஈவன் நம்பராக இருக்கும்போது எப்படி பண்ணலாம், ஆட் நம்பராக இருக்கும்போது எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ ஈவன் நம்பர்னா கொடுத்துருக்க நம்பரை ஜஸ்ட் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 25 கிடைக்கும். லாஸ்ட்டில் ஒரு 0 சேர்த்துக்குங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஏன் வந்து இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோன்னா, இப்போ வந்து 5ங்கிற பிளேஸில் 10/2ன்னு பண்ணனா என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்குமா? அதான் இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஈவன் ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா இந்த நம்பரோட ஃபஸ்ட்டு 1 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு ஈவன் நம்பர் கிடச்சிருது. ஈவன் நம்பர் கிடச்சிட்டா அகெயின் இந்த ஸ்டெப்பு தான், டிவைடட் பை 2 போடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 202ன்னு கிடைக்குமா? அதில் லாஸ்ட்டில் வந்து 5 ஆட் பண்ணுங்கள். இதில் ஈவன் நம்பராக இருந்தால் லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணுங்கள், ஆடு நம்பராக இருந்தால் லாஸ்ட்டில் 5 ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பராக இருக்கும்பொழுது 2ஆல் டிவைட் பண்ணி 0 ஆட் பண்ணுறோம். ஆடு நம்பராக இருக்கும்பொழுது அதை ஈவனாக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி ஆனால் 5 ஆட் பண்ணுறோம். இந்த 2 நம்பரும் வந்து போட்டுட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 5ஆல் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கா? இது இப்போ நார்மல் சின்ன ப்ராப்ளமுக்கு உங்களுக்கு டேரெக்டாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஓகேவாக இருக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.